அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த கும்பராசின்றது காலபுருஷத்து 11வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதியும் சனி பகவான் தான். இந்த ராசியிலேருந்து தான் இப்போது மீன ராசிக்கு பயிற்சி ஆக போகிறார். இந்த ராசியில தான் இப்போ நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற இந்த கண்டிஷனில் அவர் இந்த கும்பராசியில் தான் இருக்கார். இந்த கும்பராசிக்கு அதிபதி வேறு மட்டும் கிடையாது, காலபுருஷ 11வது லாபஸ்தானத்தில் 11வது வீடு. இந்த கும்பராசிக்கு சிம்பலே கும்பம் அப்படின்னு இருக்கும். மங்களகரமான விஷயங்கள் பல செய்யக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு ராசி. இந்த ராசியில் உள்ளவர் தான் ராஜராஜ சோழன். அவர் எப்படிப்பட்ட ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தார்னு எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி அவர் சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம், இதெல்லாம் இங்கே இருக்குது. இந்த 3 கிரகமும் எப்படிப்பட்ட கிரகம்னு தெரியும். அதனால் மிகப்பெரிய செயல் வீரர்களாக உள்ளவங்க இந்த கும்பராசி. கொஞ்சம் சுயநலமிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அவங்க பப்ளிக்காக எல்லாருக்காகவும் நல்லதை செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ள இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்தார். ஜென்ம சனியாக இருக்கிறவர் உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள், மனசில் கோளாறுகள் கொடுத்து சரி பண்ணியிருப்பார். அதே மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் யாருக்கான ஒருத்தருக்காச்சும் மருத்துவ செலவினங்களை அவர் கொடுத்துருப்பார். குடும்பத்தில் அடிக்கடி கூட இருக்கிறவங்களோட அடிக்கடி நண்பர்களோட எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு குணத்தையும் கொடுத்துருப்பார். இதெல்லாம் சனி பகவானால் ஜென்ம சனியினால் ஏற்பட்டது. ஜென்ம சனியில் அடி மனசில் ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் இது இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, அது அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. பல சந்தர்ப்பங்களில் உங்களோட முயற்சிகள் ஃபெயிலியரும் ஆகிருக்கும், அது கிடைக்காமையும் போயிருக்கும். அதுவும் ஜென்ம சனியினால் ஏற்பட்டது தான். இதெல்லாம் கடந்து போனது. இப்போ இனிமேல் நடக்க போகிறது. இப்போ ஜென்ம சனி விலகி உங்களுக்கு 2ஆம் இடத்துல அவர் உட்கார்றாரு. அவர் தனஸ்தானத்தில் உட்கார்றாரு. அந்த தனாதிபதி உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி குருபவனுடைய பார்வையும் கிடைச்சி நல்லா ஜொலிக்க போகிறார். ஸோ அதனால் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக இந்த 2.5 வருஷத்தில் மிக நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு பிஸ்னஸை நவுத்த முடியும். எவ்வளவோ ஒர்க்கு எஃபர்ட்ஸ் போட்டோம், ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு நவுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அதுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் பிஸ்னஸை நவுத்த போகிறீங்க. பல பேருக்கு இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எப்போ குரு பார்வை சனி பகவானுக்கு வருதோ அப்போ திருமண வாய்ப்பு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ராகுகேது பயிற்சி 5ஆம் மாதம் நடக்குது. அவர் உங்கள் ஜென்மத்துக்கு வராரு. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுன வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் வரும். ஏன்னா குடும்பத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 6ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு. உங்கள் லக்னாதிபதி, உங்கள் ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். ஏன்னா 2ல் இருக்காருன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடம் அப்படின்றத பார்க்கறதுனால வண்டி வாகனங்களில் நீங்கள் போகும்பொழுது இவர் ஆயுள்காரகன், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்றும் ஆபத்து நடக்காது. உங்களுக்கு ஆயுள்காரகன் ஆயுள் ஸ்தானத்தை பார்த்தா ஆயுள் கெட்டின்றது தான் நமக்கு ஜோதிட விதி. இருந்த போதிலும் வண்டி வாகனங்களில் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதியாகவும் சனி பகவான் இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுனீங்கனாலே இந்த 7.5 சனியில் அதுவும் உங்களுக்கு பாத சனியாக வரக்கூடிய இந்த இதில் பாதத்தை நடக்கும்போது பாத சனின்னு சொன்னோன்னே ஞாபகத்துக்கு வருது. நடக்கும்போது போகும்போது வரும்போது அடிபட்டுன்னு சொன்னேன் இல்லையா, காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அதெல்லாம் அடிபடாமல் பார்த்துக்கணும். பயப்பட வேண்டாம். குரு பார்வை வேறு வந்துடுது. உங்கள் ராசிக்கும் அதிபதி பெரிய லெவலில் உங்களுக்கு துன்பங்கள் கொடுக்க மாட்டார். என்னதான் இருந்தாலும் சின்ன அடிபட்டால் கூட வலிக்க தானே செய்யும். அப்போ நம்ம அதை நம்ம தற்காத்துக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல படிப்பு சூப்பராக உங்களுக்கு அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வருது. ஏன்னா 2ஆவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் பார்வை வரும். எப்போ வரும் அப்படின்னா இந்த வருஷத்தில் உங்கள் ராசியை பார்ப்பார். அதே மாதிரி 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த 2025 உங்கள் ராசியை அவர் பயிற்சி 5ஆம் மாதத்துல உங்கள் ராசியை பார்ப்பார். உங்களுக்கு தேஜஸ் கொடுக்கும்,
நல்ல புத்திசாலித்தனம் எல்லாமே கிளியர் ஆகும், எல்லா விதத்திலும் நல்லா இருப்பீங்க. ஆனால் அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் அவர் கடகராசிலேருந்து அவங்க 2ஆம் இடத்தை பார்ப்பார். பொருளாதார ரீதியாக மிக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வரக்கூடியது படிப்பில், மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் வந்து நல்ல பலன்கள் தான் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். 2026லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும். ஏன்னா அப்போ வந்து உச்ச குருவாக இருந்து உங்களை 2ஆவது வீட்டை பார்க்குறாரு. ஸோ 2026ல் உங்களுக்கு 2ஆவது வீட்டுக்கு அதிபதியும் குருன்றதுனால, 11ஆவது வீட்டுக்கு அதிபதியும் குருன்றதுனால 2026ல் உங்களுக்கு வந்து பணங்காசு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடச்சி சூப்பராக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் பிஸ்னஸ் ரீதியாக 2026 பெஸ்ட்டு பீரியடாக இருக்கும். நீங்கள் வந்து பல பேர் வேலை தேடிட்டு இருந்தால் 2026ல் நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். அதே மாதிரி படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் கேம்பஸ்லேயே இன்டர்வியூவில் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் 2026. ஸோ 2026 எல்லா வகையிலையும் உங்களுக்கு மிக பெஸ்ட்டாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த சனி பெயர்ச்சி உங்களை வந்து வாழ்க்கையில் உங்களோட அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் வருது. இந்த சனி பெயர்ச்சியில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு நீங்கள் பெருமாளை போய் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் வீட்டுக்கு அதிபதி அவர் தான், 8ஆம் வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான். 5ஆம் வீடுன்றது உள்ளுணர்வு. ஸோ 5ஆம் வீட்டுக்கு அதிபதி புதனை வர்றதுனால நீங்கள் பொதுவாக சனி பகவானுக்கு பெருமாளை வணங்கினா நல்லதுன்றதுனால நீங்கள் பொதுவாக பெருமாள் கோயிலுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் நீங்கள் வணங்கிறது மிக நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்காக நீங்கள் மற்ற சுவாமியை வணங்க வேணான்னு சொல்ல வரல. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருமாளை அப்படி வணங்கினீங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு சிரமம் இருக்குது, ஒரு கஷ்டம் வருது, உடனே பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து இது இந்த காலகட்டங்களில் நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டா நல்லா இருக்குமே அப்படின்றது தான், அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கு தான் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன். பொதுவாக அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வரக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் தேக்கி வச்சுட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும். பொதுவாக பல சந்தர்ப்பங்கள் வந்து பொருளாதார ரீதியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்குது. அதனால் பொருளாதார ரீதியாக மிக ஏற்றமான காலமாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கணும். உங்களோட லைஃப்பை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போங்க, வாழ்க்கையை என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. பல பேருக்கு வந்து இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, இது மாதிரி வந்து பல நல்ல காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு இருக்குது. அதனால் கும்பராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த காலகட்டம் மிக நல்ல காலகட்டமாக இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு 7.5 சனியிலேயே பாத சனியாக இருந்தால் கூட இவ்வளோ நன்மைகள் நடக்கிறது. ஏன்னா அந்த வீட்டுக்கு அதிபதி குரு உங்களுக்கு உச்சமாக போக போகிறார். இந்த 12 வருஷத்தில் இந்த ஒரு வருஷம் தான் அவர் உச்சமாக போக போகிறார். புரியுறதா? அவர் தான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கும் அதிபதி குரு. ஸோ அப்போ வந்து அவருடைய பார்வை சனிக்கு விழுது. அப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் நான் சொல்கிறதுக்கான காரணமே தான் 7.5 சனி தான், பாத சனி தான், 2ஆம் இடத்துல இருக்கார். இனி பாதத்தை கவனமாக பார்த்துக்கணும், இதெல்லாம் ஓகே தான். ஆனால் குரு பார்வை பொருளாதார ரீதியாக அப்படிப்பட்ட பலனை தரும். சரி, நல்ல பலன்கள் பெறப்போடைய ராசிகள் வந்து ரிஷபம், கடகம், துலாம், மகரம், இதெல்லாம் நல்ல பலன்களை பெறும். கொஞ்சம் கஷ்டமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள்னால் மிதுனம், கன்னி, மீனம், தனுசு, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பலன்களை பெறும். சுமாரான பலன்களை பெறக்கூடிய ராசிகள்னால் மேஷம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இதெல்லாம் கொஞ்சம் சுமாரான பலன்களை பெறும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ராசிகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஒன்று பார்க்க சொல்லுங்கள். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது உங்கள் நல்ல பலன்கள். உங்கள் தசாபுத்தி எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கணும். உங்களுடைய சுய ஜாதகமும் இதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கும். சுய ஜாதகம் பார்த்துட்டு கோச்சார பலன் பார்த்துக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நன்மையாகவே நடக்கும். உங்கள் கும்பராசி அனைவருக்கும் நன்மையாக நடக்கும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.